ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சாஸ்திரம் என்று நாம் நினைக்கும் சில விஷயங்களின் உண்மையான அர்த்தங்கள் பெரியவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஏன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்காக பெரியவங்க எந்த விஷயத்தையும் சொல்லல. பெரியவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அப்படி நாம எதுக்கான தெரியாம பின்பற்றும் சில விஷயத்தையும் அதோட உண்மையான நோக்கத்தையும் பத்தி பார்க்கலாம் வாங்க. இரவு நேரத்துல நகம் வெட்ட கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு நம்ம வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க. அது எதுக்காக தெரியுமா? நம்ம மூதாதையர் காலத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது. விளக்கு வெளிச்சத்துல நகத்தை வெட்டினா கைய வெட்டு போகும்னுதான் அப்படி சொல்லி இருக்காங்க. அடுத்ததா இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா தலையில தண்ணி ஊத்திட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இறந்தவங்க வீட்டுல கிருமிகள் அதிகமா இருக்குமாம். அந்த கிருமி நம்ம மேலேயும் ஒட்டிக்கிட்டு வந்திருக்குமாம். அதனாலதான் பெரியவங்க குளிச்சுட்டு வர சொல்றாங்க. அடுத்ததா இரவு நேரத்துல வீட்டுல தரைய கூட்டுனா மகாலட்சுமி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நைட்ல வீடு கூட்டினா கண்ணு ஒழுங்கா தெரியாது. அதனால முக்கியமான பொருள் எதையாச்சும் சேர்த்து கூட்டிடுவோம்னு தான் அப்படி சொல்லிருக்காங்க. திருஷ்டிக்குன்னு வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் சேர்த்து கட்டி விடுவாங்க. அது எதுக்குன்னா எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இது ரெண்டுமே நிறைய நியூட்ரியன்ஸ் உள்ள பொருள். அது நம்ம உடம்புக்கு நிறைய நோய் நொடி வராம பாதுகாக்கும். அதனாலதான் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா சந்திர கிரகணத்தப்ப வர ரேஸ் நம்ம கண்ணோட ரெட்டினாவை எரிச்சிடுமாம். அதுக்காக தான் வெறும் கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்னங்க, பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி எவ்வளவு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.